புடவை விஷயத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம புத்திசாலித்தனமா செயல்பட்டு 10 லட்சம் ரூபாய எப்படி மிச்சம் பண்ணிருக்கா பாத்தியா? நீ கொடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டு பணம் பத்தலன்னு உன்கிட்ட வந்து கேட்டா கண்டிப்பா நீ பணம் கொடுப்பன்னு பார்வதிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ கொடுத்த பணத்துல நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும்னு ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்டு இருக்கா. எல்லா விஷயத்திலையும் பார்வதி பக்காவா பிளான் பண்ணி இருக்கிறத பாக்கும்போது உன் மேல பார்வதி எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு நல்லா தெரியுது. பார்வதி கிட்ட நீ ஒப்படைச்சிருக்கிற பொறுப்பை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா கிலா? எனக்கு தெரிஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்துல நீ பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை 2 தான் பாக்கி இருக்கு. அது என்னன்னு தானே பாக்குற? சொல்றேன். பொண்ணு வீட்டுல பேசணும், இன்னொன்னு மாப்பிள்ளை வீட்டுல பேசணும். ஆனா நீ பார்வதி கிட்ட சொல்லிட்ட. இருந்தாலும் நீயும் ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும். 2 பேர் வீட்லயும் நீ பேசி முடிச்சிட்டா மத்த எல்லா ஏற்பாட்டையும் பார்வதியே பாத்துப்பா. நான் முதல்ல ஆளவந்தான் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ராஜி கிட்ட பேசுறேன். சரியா? சரி அகிலா. வர்ஷாவோட நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல இருந்து நானே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அகிலாண்டேஸ்வரி மேடமே அவங்களே முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்லைங்க, மாப்பிள்ளை பையன் அன்னைக்கு அவங்க அம்மா தன்னை அடைச்சி வச்சு கட்டாயப்படுத்தி தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாருங்க. இப்ப எப்படி மறுபடியும் அகிலாண்டேஸ்வரி மேடம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க? இங்க பாரு, அகிலாண்டேஸ்வரி மேடம் நினைச்சா எதையும் செஞ்சு முடிப்பாங்க. ஆமா, அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட பேசி கீசி அவனை சம்மதிக்க வச்சிருப்பாங்க. அதனாலதான் அகிலாண்டேஸ்வரி மேடம் எனக்கு போன் பண்ணி நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போறோம். புரிஞ்சதா? இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொன்னதும் காதுல விழுந்ததா இல்லையா? இல்லங்க, அகிலாண்டேஸ்வரி மேடம் சொன்னதுக்கெல்லாம் நாம தலையாட்டிக்கிட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறேன். ஏண்டி, அவங்க பெரிய இடம்டி. அவங்கள பகச்சுக்கிட்டு நாம தொழில் பண்ண முடியுமா என்ன? இங்க பாரு, அவங்களுடைய தயவு நமக்கு எப்பவும் வேணும். சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டியதை பாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சரியா? சார் வணக்கம். ஆமா சார், அகிலாண்டேஸ்வரன் போன் பண்ணிருந்தாங்க. நிச்சயதார்த்த விஷயமா தான். சரிங்க. ஆமா, அப்படிங்களா? அகிலாண்டேஸ்வரி மேடம் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த தடவை என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சூப்பர் சூப்பர். முறுக்கு மீசையே அழகுதான். சும்மா கெத்தா இருக்குல்ல? ரொம்ப முறுக்குனா பிச்சிட்டு வந்துருமோ? வேணாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்படி இருந்தாலும் கம்பீரமா இருப்போம்ல, அத்தனை வரல. என்னது
நல்லா தூங்குடி, இன்னியோட வீட்டு வைக்கிறேன். அத்தா அத்தா, நம்ம பணத்தை திருட வந்தோன்னு தெரியாம பார்வதி தூங்குறா. ஏம்மா, நீ வேணா அவளை எழுப்பி நம்ம திருட வந்திருக்கோம்னு சொல்றியா? வேணாம் வேணாம். அப்படியே வச்சனா எருமை எருமை. செட்டில் ஆயிடும். அமைதியாரு. எங்க? ஐயோ, இது ஒண்ணு முழிச்சிருக்கும் போதுதான் எனக்கு தொல்லை கொடுக்குதுன்னு பார்த்தா தூங்கும் போது தொல்லை கொடுக்குது பாரு. பேசாம தூங்குடி. அம்மா, அமைதியாரு. தூங்குமா, தூங்கு தூங்கு, அமைதியா தூங்கு. பாத்தியா, தூக்கத்துல கூட மூச்சிருக்காடி இவ. எடுங்க எடுங்க. சார், பார்த்து எடுங்க அத்தா. ஐயோ, சூப்பர் சூப்பர். எப்படி? அமைதியாரு. மெதுவா மெதுவா, அப்படியே மெதுவா. அம்மா, மெதுவா வா, மெதுவா வா. ஷப்பா. அத்தா அத்தா. பாத்தியா, ஆமா அத்தா. இந்த பேக் தான் அகிலா அவகிட்ட கொடுத்தா. ஆமா, எடுங்க எடுங்க. பெரிய நோட்டம் இந்த அம்மா. மொத்தமா கவுத்தாச்சு. காலி ஆயிடுச்சா? இரு, கட்டுடி இத சீக்கிரமா. கட்டு கட்டு. அப்படி சுத்து, முடிச்சு போடு. பத்ரம் இரு. அப்படி சுத்து. அப்பா. டடக் டடக். ஐயோ, வா சீக்கிரம். வந்துட்டேன் அம்மா. அப்பாடி. சுத்தி டமா. ஐயோ, பாத்து. போலாம். சரி சரி, போலாமா? யாரு கிட்ட ஒத்தட்டவல்ல மொத்த பணத்தையும் சுத்தியாச்சு மாட்டிக்கிட்டாலே நம்ம மூத்த மருமக. வீட்டை விட்டு துரத்த போறாளே. இரு, நான் சாவியை வச்சுட்டு வரேன். புடி 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 புடி. பேசாம இருடி. பார்வதி, அப்பா சொல்லுங்கப்பா. வனஜா அம்மா உங்ககிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. 50,000?
எதுக்குப்பா? வனஜா அம்மாவும் உமா அம்மாவும் பூக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆர்டரா? என்ன பார்வதி, நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க? அதான் அக்கா உன்கிட்ட பணம் கொடுத்திருக்காங்கல்ல, நீ தானே கொடுக்கணும். உங்க அப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. பூக்கடையில ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அட்வான்ஸ் கொடுத்தாதான் வேலையே ஆரம்பிப்பா. போய் எடுத்து கொடு. சரிப்பா, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மெக்கானிக்கு. ஹலோ, வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஆயில் போட்டீங்களா? அத்தை, எதுக்கு அத்தை இப்படி பண்ணீங்க? பணம் எடுக்க போயிருக்க பார்வதிக்கு வெச்ச இடத்துல பணம் காணோம்னு தெரிஞ்சா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண போறா. நம்ம வசமா மாட்டிக்க போறோம் அத்தை. நீ வேறடி. பார்வதிய படபடப்பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்லாம என்ன படபடப்பாக்கிட்டீங்க அத்தை. தின்னி மூட்டை. அவ ஒண்ணும் பணத்தை காணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டான். புரியவே இல்ல அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாடி பார்வதி, இந்த வீட்டோட தியாக சுடர். பணம் காணும்னு தெரிஞ்சதும் அதை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பரிதவிப்பா. சரி, இப்ப பணத்துக்கு என்னத்த பண்ணுவா? இங்க வாடி. சொல்லுங்க அத்தை. பணம் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அகிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவ நகைகளை வச்சு சரி பண்ண பாப்பா. அத்தை, சூப்பர் அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். போமா போ. வரட்டும், நல்ல தேடிட்டு வரட்டும். மொத்த அமௌண்ட் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஹாய் பொண்டாட்டி. மாமா, பணத்தை காணும் மாமா. பணத்தை காணுமா? எந்த பணம்? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? மாமா, கபோர்ட்ல வச்சிருந்த பணம் மாமா. நிச்சயத்துக்கு அம்மா என்கிட்ட கொடுத்திருந்தாங்களே, அந்த பணம் தான் காணும். என்ன சொல்ற பார்வதி? ஆமா மாமா, கபோர்ட்ல பேக் மட்டும் அப்படியே இருக்கு. அதுக்குள்ள இருந்த 17 லட்சம் ரூபாய் பணமும் மொத்தமா காணாம போச்சு மாமா. இப்ப நான் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பார்வதி, பயப்படாத, தைரியமா இரு. ரூம்ல வச்சிருந்த பணம் எங்கேயும் போயிருக்காது. கபோர்ட்ல நல்லா தேடிப்பாரு. அப்படி இல்லனா வேற எங்கேயா வச்சிருப்ப. நல்லா யோசிச்சு பாரு. நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா, கபோர்ட் ஃபுல்லா எங்கேயுமே பணத்தை காணோம். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. 1 2 மாமா, 17 லட்சம் ரூபாய். நான் இப்ப என்ன பண்றது? இங்க பார் பார்வதி, அழாத, தைரியமா இரு. நான் தான் அழாத, தைரியமா இருன்னு சொல்றேன்ல. எப்படி மாமா? இங்க பார் பார்வதி, பணம் காணாம போன விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத. நான் பக்கத்துல தான் இருக்கேன். இப்ப வந்துடுறேன், தைரியமா இரு. என்ன? மாமா, ஐயோ, 17 லட்சம். அம்மாக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்லுவேன்?
என்னத்த? சரி ஓகே. இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரேடியா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளோ? உமா உமா தின்னி என்னடி நேன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பணத்தை எடுத்துட்டு வரேன்னு போனவ இன்னும் காணும் பாத்தியா? பணத்தை காணும்னு தெரிஞ்சதும் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அத்தை, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பா, என்னம்மா? ரூம்ல நான் வச்சிருந்த பணத்தை காணும்பா. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. பார்வதி, நீ மேல போ. போ போன்றல. போ பார்வதி, போ. மேடம், வர சொல்லி போன் பண்ணிருந்தீங்களே மேடம்? ஆமா. பார்வதி, அம்மா எங்க போற? இங்க வா. நான் உன்கிட்ட கொடுத்த கேஷ்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்து கஜேந்திரன் கிட்ட கொடுத்துரு. ஐயோ, என்ன சொல்ல போறாளோ? கஜேந்திரன் சார், சொல்லுங்க மேடம். நம்ம இவென்ட் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லி ஃபங்க்ஷனுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் புக் பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேன் மேடம். என்ன பண்றது மாமா? பார்வதி, என்னாச்சு? பணம் செலவாயிடுச்சுன்னா திரும்பவும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீ உன் பணத்துல ஏன் கொண்டு வந்து கொடுக்கற? சொல்லிடுவாளோ? என்ன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதா? என்னாச்சு? நீங்க கொடுத்த பணம் காணாம போயிடுச்சு. கடவுளே, என்னடி இவ சொல்லிட்டா? என்ன, பணம் காணாம போயிடுச்சா? நீ என்ன சொல்ற பார்வதி? நீங்க கொடுத்த 20 லட்சத்துல 3 லட்சம் செலவு பண்ணி மீதி 17 லட்சத்தை கபோர்ட்ல தாமா வச்சிருந்தேன். பூ வாங்க அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போய் பார்த்தா மொத்த பணத்தையும் காணோம். வீட்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? நீ கபோர்ட்ல வச்சது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, நீங்க கொடுத்த பேக்கோட கபோர்ட்ல வச்சு பூட்டி அந்த சாவிய தலகாணி கடையில தான் வச்சிருந்தேன். அப்படி பத்திரமா வச்சிருந்த பணம் எப்படி காணாம போச்சுன்னு தெரியலம்மா. ஆதி, அம்மா, call the police immediately. போலீஸா?
ஆதி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அமைதியா இருக்க? போலீஸ வர சொல்லு, உடனே வர சொல்லு. சரிம்மா. இதை எங்க ஒளிச்சு வைக்கிறது? இந்த ரூமுக்குள்ள எங்க வச்சாலும் மாட்டிக்கும். என்னத்த யோசிக்கிறீங்க? உமா, இந்த பணத்துல என்னதான் மிளகா பொடியை போட்டு வச்சாலும் இது நம்ம ரூம்ல ஒளிச்சு வச்சா நம்ம மாட்டிக்குவோம். அதனால இதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல எங்கயாவது ஒளிச்சு வச்சுட்டு வந்துடலாம். சரியா? ஆமாத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்க வாங்க. சரி, நீ முதல்ல போய் யாராவது வராங்களா பாரு, நான் அப்புறமா வரேன். சரி சரி. சார், என்னடி அங்க பாருங்க, போலீஸ். ஐயோ, என்னடி போலீஸ் வந்துருச்சு? இப்ப என்ன பண்றது? அத்த பேசாம உள்ள போயிடலாம் அத்த. உள்ளயா? அதுவும் கரெக்ட் தான். வா வாங்க. ஓகே சார். ஓகே சார். சீக்கிரம் வாடி, சீக்கிரம் வாடி. கதவு மூடு, கதவு மூடு. ஐயோ, ஒரு 17 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு நான் படுற பாடு இருக்கே. அத்த, இப்ப என்னது பண்றது? பயமா இருக்கு அத்த. இவ ஒருத்தி வார்த்தைக்கு வார்த்தை பயமா இருக்கு, பயமா இருக்கு. நான் மட்டும் ரொம்ப தைரியமாவா இருக்கேன்? நானும் பயந்து தானே இருக்கேன். இங்க பாரு, பயத்தை வெளியே காமிக்காம இருக்கிறதா வீரம்னு குருதி பொண்ணுல கமலஹாசனே சொல்லிருக்காரு. புரிஞ்சுதா? அதனால உள்ள எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அதை அப்படியே மூடி வச்சு கெத்த மெயின்டைன் பண்ணணும். ஐயோ, இந்த பணத்தை நான் எங்க முதல்ல ஒளிச்சு வைப்பேன்னு தெரியலையே. ஆண்டவா, அத்த எங்க போறீங்க? அங்க இதுல என்னடி? ஒண்ணுல வைங்க. இரு, வேணாம், இங்க வேணாம். வேற போலீஸ் வந்த உடனே நேரா இதை திறந்து பாப்பாங்க. இங்க வேணாம், வேற எங்க வைக்கலாம்? ஐயோ சாரி அத்த. ஏடி எரும மாடு, கோபத்தை சொல்ல மாட்டியா? அங்க செவர் இருக்குன்னு முட்டிட்டு பக்கத்து ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றியா? சாரி அத்த. தெரியும்டி, ரொம்ப நாளா உன் மனசுல ஆசை இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல அத்த. நான் இதை எங்க வைப்பேன்னு தெரியலையே. இதுக்குள்ள வைக்கலாமா? வேணாம் வேணாம். என்ன பண்றீங்க? ஐயோ வேணாம், ஏற்கனவே இங்க இருந்தது எங்க பிடிச்சு வந்துரும். வேற எங்க வைக்கலாம்? சொல்லிட்டு போங்களேன். இங்க அரைச்சி ஒரு பக்கமா இல்லடி, உயிரை வாங்குத நீ வேற. என்னத்த இங்க வெச்சா எப்படி இத வைக்கிறது? அத்த என்ன? அட இருடி, சும்மா யோசிக்க விடாம நொய்யு நொய்யு நொய்யுன்னு. என்ன இருக்கும்? சரி, நீ போய் ஓடு, ஒரு டவல் எடுத்துட்டு வா. ஓடு ஓடு போ. சீக்கிரம் வாடி. அத்த இந்தாங்க துண்டு. டவல பிடி. டவல புடிச்சிட்டு தான் இருக்கேன். அம்மா, அத்த பிச்சை எடுக்கிற மாதிரி டவல பிரிச்சு புடி. அப்படி தெளிவா சொல்லணும்ல. இப்ப பாருங்க எப்படி பிடிக்கிறேன். தெளிவா ஒரு நாள் உனக்கு சொல்றேன். ஒழுங்கா புடி, கரெக்டா புடிடி, கீழே கொட்டிடாத. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ, பார்த்து பத்திரமா புடிடி, கீழே கொட்டிடாத. அம்மா, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. அப்படியே புடிச்சுக்கிறியா? செக் பண்ணுங்க. வாங்க. சரிங்க, கூட போறோம். சார், பணம் இங்க இருக்கு சார். சார், மொத்த பணம் இங்கதான் சார் இருக்கு. ஓ, இங்கதான் இருக்கா? எல்லாத்தையும் மூட்டை கட்டு. சரிங்க சார். கீழே எடுத்துட்டு வா.
கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி, பேரம் பேசி பாப்போம். என்ன வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? இன்ஸ்பெக்டர், நீங்க நடந்து வரும்போதே நான் கவனிச்சேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு இவகிட்ட படிச்சு சொன்னேன். இவ தான் கேக்கல. போகட்டும், சின்ன பொண்ணு, மன்னிச்சு விட்டுறலாம். இந்த விஷயத்த வெளியில சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். சும்மா இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம். யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப கண்டிப்பா ஒத்துப்பாரு. பணத்துக்கு மயங்காதவங்க இருக்காங்களா? எவ்வளவு தருவீங்க? ஒரு 5000 ரூபாய். என்னது 5000மா? இல்ல ஒரு 50000. 50000மா? நாங்க 4 பேர் இருக்கோம். அப்ப ஆளுக்கு 50000? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன செய்யறது எனக்கு தெரியலையே. சார், ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. என்னது 5 லட்சமா? ஆளுக்கு 5 லட்சம் சார். ஆளுக்கு 5 லட்சமா? நீ வேற ஏண்டி, இருக்கிறதே 17 லட்சம் தாண்டி. மீதி 3 லட்சத்துக்கு நாம எங்க போறது? பேசாம இரு. ஆமால, ஐயோ நான் கணக்குல வீக் அத்த. இன்ஸ்பெக்டர் சார், வாய் தவறி சொல்லிட்டேன். ஆளுக்கு 50-50 வச்சுக்கலாம் சார். என்னது 50-50யா? ஆமா சார், ஆம்பளை வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கண்ணு முழிச்செல்லாம் வேற திருடி இருக்கோம் சார். ஓ, திருட்டு, அது இல்லாம மாறு வேஷம் வேறயா? இதுக்கு ரெண்டுக்கும் என்ன செக்ஷன் தெரியுமா? இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? மொத்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துறீங்களா, இல்ல நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்களா? ஐயோ இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி. அது பேச்சல நீங்க கேட்காதீங்க. மண்டையும் பாரு, வாயை மூடிட்டு சும்மா இல்லாம வாயை கொடுத்து வம்பளிய மாற்ற என்ன வேற மாட்ட வைக்க பாக்குறேன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி மொத்த பணத்தையும் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சோதனைலாம் முடிஞ்சுதா? ஏதாவது துப்பு கிடைச்சதா? பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது ஆமா, அக்கா ரூமை தவிர வீடு முழுக்க எல்லா ரூமையும் அக்கா பிரிச்சு தேடி முடிச்சாச்சு. என்ன பிரயோஜனம்? ஒரு துப்பு கூட கிடைக்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறேன். பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ பணம் உண்மையிலேயே காணாம போன மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. வெளியில இருந்து ஆட்கள் யாரும் வந்திருக்க முடியாது இன்ஸ்பெக்டர். வீட்ல இருக்க யாரோ தான் பணத்தை எடுத்திருக்கணும். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தான் ரூமா போய் எல்லா இடத்தையும் சோதனை போட்டு முடிச்சிட்டாரே. எந்த துப்பம் கிடைக்கலையே. அதுக்கப்புறமா அப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி சார், நான் சொன்ன இந்த வீட்டுல நம்புறதுக்கு ஆள் இல்ல. உங்க வாயால நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுவோம். நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். உங்க ரூம்ல இருந்த பணத்தை வெளியில இருந்து வந்து யாருமே எடுக்கல. என்ன இந்த ஆளு பொடி வச்சு பேசுறாரு? சரியில்லையே. உங்க ரூம்ல இருந்த பணத்தை எடுத்தது இவங்க தான். என்னது? ஐயோ, சம்பந்தி தான் போன் பண்ணாரு. அவரு வர்ஷா எல்லாரும் நாளைக்கு அகிலா வீட்டுக்கு போறாங்களா? அப்போ நாமளும் நாளைக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போறோமா? வேண்டாம், நாளைக்கு ஒரு வேலை இருக்கு. என்னக்கா யோசிக்கிறீங்க? அப்படி என்ன வேலை இருக்கு நமக்கு? ஏற்கனவே நடக்க இருந்த மகேஷோட நிச்சயதார்த்தத்தை கடைசி நேரத்துல அந்த பார்வதியும் ஆதியும் தடுத்துட்டாங்க. ஆனா இப்ப என்னடா அண்ணா,
பார்வதி இந்த நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்னு நடத்தி தர்றதா அகிலாண்டேஸ்வரி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான். அதனால எப்படி என் மகனோட நிச்சயதார்த்தம் நடந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒருவேளை நம்ம மகேஷோட நிச்சயதார்த்தத்தை மறுபடியும் யாராவது தடுக்க முயற்சி பண்ணா அக்கா, பார்வதியே இந்த நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்று நடத்தும் போது வேற யாருக்கா தடுக்க போறாங்க? பவானி. அவ திரும்பவும் பார்வதி கிட்ட உதவி கேட்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியும் இல்லன்னா தனியாவே கூட நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு வந்து தடுக்க முயற்சி பண்ணலாம். அதனால நீ என்ன பண்ற, அந்த பவானி பொண்ணு எங்க போறா, என்ன பண்றா, அவ தனியா இருக்கிற நேரமா பார்த்து ரத்னம், அந்த நேரத்துல நிச்சயதார்த்த மாலை, மோதிரம், வர்ஷாவுக்கு பட்டு புடவை, அப்புறம் என் பையனுக்கு மகேஷ். என்னப்பா, என்ன வேணும்? மா, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நாளைக்கு தாம்மா வருவேன். சரி, நீ போயிட்டு வா. நான் வரமா? அக்கா, நம்ம பேசுனது மகேஷ் கேட்டிருப்பானா? இல்ல. அந்த பொண்ணு பவானி தனியா இருக்கிற நேரமா பார்த்து தூக்கிட்டு வந்து அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிடு. மகேஷோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிகிற வரைக்கும் அவ அங்கேயே கிடக்கட்டும். புரிஞ்சுதா? சரிக்கா. யார் நினைச்சாலும் என் பையனோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த முடியாத. பாக்குறேன் யார் எப்படி வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். தின்னி முட்டை இன்னும் ஏண்டி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, நல்ல ஸ்வீட்டா பார்த்து எடுத்துட்டு வா. சரியா? கொண்டாடலாம். என்ன ஸ்வீட் செய்யலாம்? பால்கோவா? அது கரெக்டா இருக்கும். உமா நெல்லு. என்னத்த? பார்வதி வந்து நிக்கிறா. கண்டிப்பா இவ குருஜியை பார்த்திருப்பா. அவர் இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரோ? சேச்சே, உங்ககிட்டயே முதல்ல சொல்லாத குருஜி அவகிட்ட சொல்லிருப்பாரா என்ன? நீங்க வேற. அந்த குருஜிக்கு அகிலாவுக்கு அடுத்தபடியா கண்ணுக்கு தெரியறது இந்த பார்வதி தான். இவகிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. ஓ, நான் வெளியே குருஜியை பார்த்தேன். சொன்னல, கண்டிப்பா அந்த குருஜி இவகிட்ட மொத்தத்தையும் ஒப்பிச்சிருப்பாரு. இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தா என்ன, குருஜி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொன்னாரே. சொல்லிட்டாரா? அந்த குருஜி பார்வதி கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாரோ? இவ அத அகிலா கிட்ட சொல்லிடுவாளோ? குருஜி அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்காராம். அது என்னன்னு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா?